ஓம் நமச்சிவாய். செப்டம்பர் மாதம் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்குரிய ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னா, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். பொது பலன் எடுத்துட்டால் நன்றாக தான் இருக்கும். அதாவது உங்களுடைய பாகியஸ்தானமும் அதே மாதிரி லாபஸ்தானமும் லாபஸ்தானமும் கிரகங்களின் ஆதரவால் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதான் இந்த மாதம் நல்லா இருக்கும். லாபஸ்தானம் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கார். அதனால் உங்களுடைய பொருளாதாரமும் மற்றபடி எல்லாமே நல்ல திருப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம். நல்ல அதிர்ஷ்டம், அதே மாதிரி நல்ல திருப்பத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதம் வேலை பதவி உயர்வு கிடைக்கும். இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். அங்கே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷனோ உள்ளது, உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும். அதே மாதிரி இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, வெளிநாடு தொடர்பு இவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு வெளிநாடு தொடர்பு புதுசாக கிடைக்க வாய்ப்புண்டு. அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டம் இது. வெளிநாட்டு தொடர்பானால உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய இது. அதே மாதிரி உங்களுடைய வியாபாரம் இந்த மாதம் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு போகிற இடத்துல நல்ல திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மெயின் இந்த இதில் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆதரவுனால உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் மேலே உங்களுக்கு இன்னும் கூட ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உங்கள் உடலும் மனமும் இந்த மாதம் நல்லாயிருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய உடலும் மனமும் நல்ல திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி பழைய ஹெல்த் இஷ்யூ, பழைய உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இந்த மாதம் சரியாகும். அதே மாதிரி உபரி வருமானம் உண்டாகும். எக்ஸ்ட்ரா இப்போ வேலைக்கு போகிறவங்க சைடில் ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். இந்த மாதம் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி புதிய திறமைகள் வெளிப்படும். இந்த மாதம் இந்த புதிய திறமைகள், புதுசாக ஏதாவது திறமைகள் வெளிப்படும். அதே மாதிரி மதிப்பு மரியாதை கூடும். 9ஆம் இடத்து கிரக அமைப்பு, இந்த 9ஆம் இடத்து கிரக அமைப்பினால் நீங்கள் வீண் பயணங்களை, தொலைதூர தூரமாக போகிற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி நிதி பரிவர்த்தனை பணம் கொடுக்கறது வாங்கிறது, இந்த நிதி பரிவர்த்தனை. அதே மாதிரி சட்ட ரீதியான ஆவணங்கள், டாக்குமெண்ட், சட்ட ரீதியான டாக்குமெண்ட், இது எல்லாம் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னே இதெல்லாம் சரிபார்த்து முடிவெடுப்பது நல்லது. மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது, குடும்பத்தில் உறவுகள் நல்லா இருக்குது. வெளிநாடு மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு உண்டு. உடல் கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹெல்த் இஷ்யூ இல்லை. பல ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரியாகும். கடன் சுமை குறையும். மெயினாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நல்ல ஒரு மாதம்தான் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. இருக்கிற சின்ன பிரச்சனைகள் ஏதாவது சரியாகிறதுக்கு வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தியை வழிபட்டு வருவது நல்லது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொது பலன் தானே தவிர உங்களுடைய எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும். இது பொது பலன், தனுசு ராசி இருக்கக்கூடிய பொது பலன். உங்கள் சுய ஜாதகத்தில் இன்னும் கிரக அமைப்பெல்லாம் நல்லா இருந்தால் இதை விட நல்லாவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் செப்டம்பர் மாதம். எல்லோரும் நன்றாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய்.